ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தர்பீஸ். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சித்தாரே ஜமீன் பர். இது ஒரு ஹிந்தி படம், தமிழ் டப்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. அமெரிக்கன் ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்கா நடிச்சிருக்கு. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு படத்தை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதான் தாரே ஜமீன் பர். ஸோ இந்த தாரே ஜமீன் பர் படம் வந்து 2010 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹைப்பர் ஆக்டிவான சைல்டு அவனை சுற்றி நடக்கிறத வச்சு கதை மூவ் ஆகிருக்கும். ரொம்பவே அருமையான படம். ஸோ வந்து பாலிவுட் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இந்த படம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் பசங்க 2 படமும் எடுத்திருப்பாங்க. பட் அதை வந்து சொதப்பி வச்சுருப்பாங்க. பட் இந்த தாரே ஜமீன் பர்ன்ற படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் அதில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அந்த ஹைப்பர் ஆக்டிவான சைல்டு. ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவு அந்த பையன் நடிச்சு வச்சிருப்பான். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து அந்த படம் தான் இந்த சித்தாரே ஜமீன் பர். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தாரே ஜமீன் பர் மாதிரி தான் இருக்கும். அதோட செகண்ட் பார்ட்டில் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் அமீர் கான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காரு. ஒரு ஆர்கியூமெண்ட்ல அவரோட சீனியர் கோச் வந்து இவரை பார்த்து புல்லுன்னு சொல்லிடுறாரு. அதனால அமீர் கான் அவரை அடிச்சிடறாரு. அங்கேருந்து சஸ்பெண்டும் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸும் வந்துடுது. ஜட்ஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி இவர் கோச்சை அனுப்புகிறாங்க. அதான் அந்த கேஸுக்கான பனிஷ்மெண்ட்டும் சொல்லிடுறாங்க. இவரும் வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை இவர் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்கள மாற்றினாரா, இல்லை அவங்க இவருக்கு நிறைய பாடம் கற்று தந்தாங்களா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படமுமே ரொம்பவுமே அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட வெற்றியே அமீர் கான் வந்து ஒரு படத்தோட கேரக்டராக இருப்பார். ஒரு ஹீரோன்னு எங்கேயுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி அவரோட கேரக்டர்லேயுமே நிறைய குறைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் பாலிவுட்டில் வந்து அமீர் கானால் மட்டுமே தான் பண்ண முடியும். அமீர் கான் அப்படின்றவர் வந்து இந்திய சினிமாலேயே அவர் படம் வந்தால் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதை போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்ல போனால். அவர் வந்து கங்கல் எடுத்தப்ப அதுக்கப்புறம் எல்லாமே பயோகிராஃபி ஃபிலிமாக தான் வந்துச்சு பாலிவுட்டில். ஸோ அது மாதிரி தான் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கு. இந்த சித்தாரே ஜமீன் பர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த தாரே ஜமீன் பரை ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். பட் அது பார்த்து அதில் மைண்ட் செட் ஆனவங்களுக்கு இந்த படம் அவ்வளோவா பெருசாக தோணாது. பட் எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓகே தான், ரொம்பவே அற்புதமாக எழுதியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சின்ன லேக் இருக்க தான் செஞ்சிச்சு. ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இல்லை படத்தில். படம் அப்படியே நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே கிளைமேக்ஸ் என்னன்னு முன்னாடியே கணிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய கான்ஃப்ளிக்ட் எதுவும் வரல. ஸோ அதுதான் இந்த படத்தோட நான் மைனஸாக பார்க்குறேன். பட் இந்த கிளைமேக்ஸ் புதுசெல்லாம் ரொம்ப அற்புதமாகவே எழுதியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு குழந்தை இருக்குது அண்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல ஃபேமிலியில் நான் இருக்கணும், அதே மாதிரி இந்த ஓகே கண்மணி மாதிரி படம் பிடிக்கும், எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவம்லாம் இல்லை, அதே மாதிரி பேரன்பு, தாரே ஜமீன் பர், இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்கள் அமீர் கான் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இந்த படம் தமிழ் டப்லேயும் விட்டுருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்துட்டு இது நல்ல படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தியேட்டரே போய் பார்த்துடலாம். இன்னும் அநேகமாக தெரிஞ்ச ஒரு வாரம் தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.